வணக்கம். தாராபுரம் தாரை அஞ்சல் செய்தி. தாரா முரளி. தாராபுரத்தில் ஆட்டோ ஓட்டுநர் மன்னர் பாரூக் என்பவர் தமிழக அரசு எதிராக எதிர்க்கட்சியினர் நடத்தும் போராட்டங்களை தடுக்கும் விதமாக கைது நடவடிக்கை தொடர்ந்து செய்வதால் தமிழக அரசு அதிகாரிகளையும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் கண்டித்து தனி ஒருவராக அண்ணா சிலை முன்பு ஆட்டோ உடன் கீழே அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தினார். தொடர்ந்து 5 மணி நேரம் போராட்டம் நடத்தியும் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் காவல்துறை கண்டுகொள்ளாததால் தாராபுரத்தில் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பழைய நகராட்சி அண்ணா சிலை முன்பு தமிழக அரசு எதிர்க்கட்சிகள் எதிர்த்து எந்த வேலை செய்தாலும் ஆர்ப்பாட்டம் செய்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாமல் முதல்வர் ஜோசப் விஜய் திசை திருப்பும் விதமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுபவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதை கண்டித்து மன்னர் பாரூக் என்பவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் தாராபுரத்தில் பரபரப்பு. அவர் ஆட்டோவை நிறுத்தி பாய் விரித்து தரையில் அமர்ந்து போராட்டம் செய்யும் பொழுது தொடர்ந்து 4 மணி நேரம் போராட்டத்தால் அப்போது பொதுமக்கள் பரபரப்பாக கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து தருண போராட்டம் ஈடுபடும் ஒரு மீது காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அவரை போராட்டத்திற்கு உறுதுணையாக இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்து ஆளும் கட்சிக்கு எதிராக நடைபெற்ற இந்த போராட்டத்தை பொதுமக்கள் வியப்பாகவும் வேடிக்கையாகவும் பார்த்து சென்றனர். தாராபுரம் நகரத்தில் மைய பகுதியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறை கண்டு கொள்ளவில்லை என்று அப்பகுதி மக்களிடையே பேச்சு எழுந்து பரபரப்பை உண்டாக்கியது. சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் அவரை வேடிக்கை பார்த்து கொண்டு சென்றதால் அவ்வப்போது போக்குவரத்து பாதிப்பானது. அவரை அப்புறப்படுத்த உறவினர்கள் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர்.